திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதை புள்ளி விவரத்தோடு முதலமைச்சர் தெரிவித்தால் பதற்றமடைந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு பொய்யிலிருந்து மற்றொரு பொய்க்கு தாவித் செல்கிறார் என்று அமைச்சர் கே என் நேரு விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் முன் பழனிசாமியின் பொய் அம்பலப்பட்டு விட்டதாக அமைச்சர் கே என் நேரு குறிப்பிட்டுள்ளார். ஆட்சிக்கு வரும் முன் புகார் பெட்டி வைத்து திமுக பெற்ற மனுக்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை என புதிய பொய்யை தற்போது இபிஎஸ் கட்டவிழ்த்து விட்டுள்ளார் என கே என் நேரு கூறினார். அனைத்து மனுக்களும் உரிய முறையில் பரிசீலிக்கப்பட்டு 100 நாட்கள் முடிவில் 2.29 லட்சம் மனுக்கள் ஏற்பளிக்கப்பட்டு உரிய பயனாளிகளுக்கு சென்று சேர்ந்தன எனவும் பல்லாண்டுகளாக தீர்த்து வைக்கப்படாமல் இருந்த பல குறைகள் குறுகிய காலத்தில் தீர்த்து வைக்கப்பட்டன என்றும் இவையெல்லாம் தெரியாதது போல நடிக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்று புகார் பெட்டியில் பெறப்பட்ட மனுக்கள் என்னவானது என பொய்யை பேசி கிளப்பிவிட்டிருக்கிறார் என்றும் ஊர்ந்தே பழக்கப்பட்ட பழனிசாமி சமீப காலமாக ஒரு பொய்யிலிருந்து மற்றொரு பொய்க்கு தாவி செல்ல பழகிக் கொண்டிருக்கிறார் என்றும் அமைச்சர் கே என் நேரு விமர்சித்துள்ளார்.